அண்மைச் செய்தி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நள்ளிரவில் செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பக்கநாடு ஆடையூர் பகுதிகளில் விவசாய நிலங்களில் இருந்து செம்மண்ணை வெட்டி எடுக்கும் கும்பலின் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. நள்ளிரவில் மட்டும் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. செம்மண் வெட்டி கடத்த 4 காவல் நிலையங்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. செய்தியாளர்கள் நடத்த கள ஆய்வில் இந்த செம்மண் திருட்டு அம்பலமாகி இருக்கிறது. செம்மண் கடத்தலுக்காக காவல் நிலையங்களுக்கும் பணம் செல்வதாக மண் கடத்தல் கும்பல் வாக்குமூலம் அளித்துள்ள ஆடியோவை தற்போது கேட்கலாம். ஹலோ, என்ன பண்ணா முத்து முத்து அவருதேவா? ஆமாம்மா. சரிண்ணா, ஓகேண்ணா. ரேட்டு கம்மியாக வாய்ப்பு இல்லையா? ஐயோ, அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. 4 ஸ்டேஷன் பார்க்கணும் தவிர. ஏதாவது பார்த்து சொல்லுண்ணா, கம்மியாக தான். அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 500 முன்ன பண்ணலாம் கொடுங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. நான் உங்கள் லொக்கேஷன் போட சொல்லிடுறேங்க. லொக்கேஷன் போடுங்க. மண் கடத்தலை படம் பிடித்த செய்தியாளர் குழுவிடம் செம்மண் கடத்தல் கும்பல் பேரம் பேசியது தொடர்பான தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்கலாம். விடிகாலமா கொண்டு வந்துருங்க. எத்தனை மணிக்குண்ணா? ஒரு 5:30 வந்துடுவேன். 5:30 சரி, ஓகே. அதான் ஆளுக்கு இருக்க சொல்லட்டுமா? வேறங்க ஆள் அங்கே இருக்க சொல்லட்டுமா? இருக்குது லொக்கேஷன் போட சொல்லட்டுமா? லொக்கேஷனு லொக்கேஷன் போட்டுருங்க. நான் அங்கே ஆளை இருக்கு சொல்லிங்க. ரேட்டு 16,500 வந்துருங்க. எத்தனை யூனிட்னா இருக்கால? 4 யூனிட். 4 யூனிட்டா? ஆமாம். எந்த மண்ணு? நம்ம எந்த மண்ணு சொல்கிறீங்க? நம்ம முத்துக்காட்டு மண்ணா இல்லை எங்கே? உங்களுக்கு எந்த மண் வேணும்? இல்லை, முத்துக்காட்டு மண்ணு கொஞ்சம் ஓகே தான். இல்லை வேற எங்கே இருக்கா? வேற இருக்குது. வேற வந்து சிகப்பு கலரில் தான் இருக்குது. அந்த மண் மட்டும்தான் கொஞ்சம் கருப்பு வாட்டு வரும். செம்மண் கடத்தலுக்காக எந்தெந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு பணம் செல்கிறது என வாக்குமூலம் அளித்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 10 லோடு கொடுத்தா நான் தான் சொல்கிறேன்னே. ஒவ்வொருத்தரும் கணக்கப்பிள்ளை தெரியாத எதுவும் கொண்டு போக முடியாது. ஆர்ஐ, தாசில்தார், போலீஸு, ஜிஏடி, இவன் போலீஸுக்காரன், இந்த குறுக்கா, அதுக்கு மட்டும் எவ்வளோ வரணும்? அது எம்பிட்டு கொடுக்குறாங்களோ எனக்கு என்ன தெரியும். இப்போ சொன்னீங்கல்ல, மாதம் எவ்வளோ தராங்க இங்கே? மாதம் வந்து மொத்தமாக 6 லட்ச ரூபா கட்டுறாங்க இங்கே. அதே ஒரு 10-20 டிப்பர்காரர் சேர்ந்து அவர் 6 லட்சம் கட்டுறாங்க. அந்த 6 லட்சம் கட்டினாலும் இந்த என்ன மெயின்ஸு ஆர்ஐன்னு ஒருத்தர் இருக்காங்களாம். அதுங்க வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வண்டி கொண்டுட்டு போயிடுவாங்க. மெயின்ஸ் ஆர்ஐன்னு தெரியுமா? கனிம வளத்துறை அதிகாரிங்க. அவங்க பிடிச்சிட்டா கொண்டுக்கிட்டே போயிடுவாங்க. வண்டியவே கொண்டுகிட்டு போயிடுவாங்க.